கைலாயத்தில் வனப்பகுதியில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் தனிமையில் தங்கள் அன்பை பரிமாறிக் கொண்டிருந்தனர். அது தெரிந்தும் நாரதர் அந்த இடத்திற்கு செல்கிறார். யாரோ அங்கு வருவதை கண்ட சிவபெருமான் நாரதர் தான் வருகிறார் என்பதை தெரிந்து கொண்டு கோபத்தில், நில் நாரதா, யாருடைய அனுமதியோடு இந்த இடத்திற்கு வந்தாய்? பிரபு, நான் தான் திரிலோக சஞ்சாரி ஆயிற்றே, எனக்கு எல்லா இடங்களுக்கும் வர அனுமதி யாரிடமும் கேட்க வேண்டாம் தானே? என்னதான் இருந்தாலும் நீ என் அனுமதியின்றி இங்கு வந்தது தவறு. பிரபு, தங்களை தொந்தரவு செய்வதற்காக நான் வரவில்லை. நான் வந்ததன் நோக்கம் வேறு. என்னதான் இருந்தாலும் நீ செய்தது தவறு. இந்த சாபத்தை பெற்றுக்கொள். சிறு பிள்ளை போல் உனக்கு கிடைத்த சக்தியை தவறாக பயன்படுத்தி எங்களை தொல்லை செய்தாயல்லவா? இது போலவே பூலோகத்தில் சிறு பிள்ளையாக நீ பிறக்க கடவாய். பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். நான் தெரியாமல் செய்துவிட்டேன். இந்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள். தாயே, நீங்களாவது சற்று கூறுங்கள் தாயே. சுவாமி, அவன் தெரியாமல் தான் அந்த தவறை செய்தான் போல் தெரிகிறது. அவனுக்கு விமோச்சனம் கோருங்கள் சுவாமி. தெரியாமல் செய்தாலும் தனிமையில் இருப்பவர்களை தொந்தரவு செய்வது மிகவும் தவறான விஷயம். சரி, விமோச்சனத்தை கூறுகிறேன். எங்களை இப்பொழுது தொந்தரவு செய்தது போல் மீண்டும் தொந்தரவு செய்யும் சூழ்நிலை உனக்கு அந்த குழந்தை பிறவியில் ஏற்படும். அப்பொழுது நீ என்ன முடிவு எடுக்கிறாய் என்பதை பொறுத்தே உனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கப்படும். மன்னிக்கவும் பிரபு, இனி இது போல் நான் செய்யவே மாட்டேன். சோகமாக நாரதன் அங்கிருந்து சென்றுவிட சிவபெருமான் பார்வதி தேவியிடம், கடவுளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, தன் ஓய்வை போக்கிக் கொள்ளவே தனிமையை தேடி வருகின்றனர். சிலருக்கு தனிமை சுகமானது, சிலருக்கு அதுவே சாபமானது. சாபத்தின் பொழுது தொந்தரவு செய்யலாம், ஆனால் சந்தோஷமாக இருக்கும் பொழுது தொந்தரவு செய்தால் அது சரியாக இருக்காது. பிரபு, இப்பொழுது நாரதன் சாப விமோச்சனம் பெறுவானா? அதை பொறுத்திருந்துதான் பார்ப்போம் தேவி. காலங்கள் பல கடந்து விட்டது. பூலோகத்தில் ஒரு ஏழை குடும்பத்தில் மாதவன் என்ற பெயரை கொண்ட பிள்ளையாக கோவில் அர்ச்சகருக்கு நாரதன் பிறக்கிறார். மாதவா, உன் தந்தை கோவிலுக்கு சென்றுள்ளார். விரைவாக இந்த பூக்களை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு செல். அப்பொழுதுதான் இறைவனுக்கு பூஜை செய்ய முடியும். அம்மா, என்னம்மா இது? அப்பா கிளம்பும் பொழுது என்னை எழுப்பி விட்டிருக்கலாம் அல்லவா? எப்போது பாருங்கள், நேரமாகிவிட்டது. நீங்கள் பூக்களை பறித்து வர இவ்வளவு நேரமா? நீ தாமதமாக எழுந்துவிட்டு என்னை குறை கூறுகிறாயா? வேகமாக செல், இல்லையென்றால் மதியம் இனிப்பு வழங்க மாட்டேன். இதை சொல்லியே என்னை வேலை வாங்குங்கள். சரி, நான் வருகிறேன். மாதவன் கோவிலுக்கு வர மாதவனின் தந்தை, மாதவா, இவ்வளவு நேரமா? பகவானுக்கு அர்ச்சனை பண்றதுக்கு நேரமாயிடுச்சு. அடுத்த முறையாச்சும் சீக்கிரம் வாப்பா. மாதவனின் தந்தை பகவானுக்கு பூஜைகளை செய்துவிட்டு கிளம்ப காத்திருக்கிறார். அப்பா, ஏன்பா நம்ம இங்க நின்றுட்டு இருக்கோம்? இல்லப்பா, எப்பவுமே பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் பகவானை பள்ளி அறையில எடுத்துட்டு போய் வைக்கிறது வழக்கம். சரிப்பா, அதுக்கு என்ன, போய் வச்சிருங்க. ஆமா, எதுக்கு பள்ளி அறையில வைக்கணும்? நாம வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போறோம்ல, அது மாதிரி சிவபெருமானும் வேலை முடிச்சு வீட்டுக்கு போறாருன்னு அர்த்தம். தோ 5 நிமிஷம் இருக்கு, அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் பள்ளி அறையில வைக்க முடியும். படியா? சரி, கொடுங்க. பகவானை நானே எடுத்துட்டு போய் வைக்கிறேன். பள்ளி அறைக்குள் பகவான் சிலையை மாதவன் வைத்துவிட்டு வெளியே வர தன் தந்தையிடம், அப்பா, எதுக்குப்பா அதை பள்ளி அறையில மட்டும்தான் வைக்கணுமா? நம்ம மறுபடியும் பூஜை பண்ணணும்னா எப்படி போய் எடுப்பீங்க? விடிய காலையில தான்ப்பா போய் எடுக்கணும். அதுக்கு இடையில பகவானை நம்ம தொந்தரவே பண்ணக்கூடாது. அவங்க ஓய்வு எடுக்கிறத நம்ம தொல்லை பண்ற மாதிரி ஆயிடும்பா. அப்படியா? சரிப்பா, புரிஞ்சுது. வாங்க போகலாம். இருவரும் தனது வீட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். அப்பொழுது
ஊருக்குள்ளே மக்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கொண்டிருப்பதை மாதவன் அப்பா காண்கிறார்கள். என்ன இது, எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க, எதனால ஓடுறாங்கன்னு தெரியலையே. அப்பொழுது அங்க ஓடி வந்த ஒரு பெண், அர்ச்சகரே, இங்க நிக்கிறீங்க, சீக்கிரம் கிளம்புங்க, ஊருக்குள்ள கரடி வந்துருச்சு. இவ்வாறு கூறிக்கொண்டிருக்க கரடியானது கத்திக்கொண்டே வருகிறது. அதை கண்ட அர்ச்சகர், மாதவா, வேகமா ஓடு, திரும்பி பார்க்காம ஓடிக்கிட்டே இருக்கணும், சரியா? சரியப்பா, நீங்களும் பின்னாடியே வாங்க, நீங்க இல்லாம என்னால இங்கிருந்து போக முடியாது. சொன்னா கேளுப்பா, இங்கே நீ போய் தான் ஆகணும், எனக்கு ஒன்றும் ஆகாது, நான் எப்படியாவது தப்பித்து அந்த மண்டபத்தில் ஒளிஞ்சுக்குவேன். சொன்னதை செய், நேரா திரும்பி பார்க்காம கோவிலுக்கு போயிடு. அர்ச்சகர் நேரே காட்டுக்குள்ளே இருக்கும் மண்டபத்தை நோக்கி செல்ல, அர்ச்சகரை விட்டுவிட்டு அந்த கரடியானது மாதவனை துரத்த ஆரம்பித்து விட்டது. ஐயையோ பகவானே, என்ன இது அபத்தம், என் பிள்ளையை எப்படியாவது காப்பாத்து பகவானே. மாதவன் கோவிலுக்குள் சென்று ஒளிந்து கொள்ள இடம் தேடுகிறான். ஆனால் கோவிலுக்குள் கரடியானது வந்துவிட்டது. அச்சச்சோ, இப்ப நம்ம என்ன பண்றது? நம்ம எங்க போய் ஒளிஞ்சுக்கிறது? பள்ளியறை மட்டும்தானே நம்மளால திறக்க முடியும். ஆனா அப்பா அதை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. பகவானை தொந்தரவு பண்ற மாதிரின்னு சொல்லியிருக்காரு. பகவானி, நீ தான் என்னை காப்பாத்தணும். கரடியானது வேகமாக மாதவனை நோக்கி வர அவன் பயந்து கொண்டு அதே இடத்தில் நின்று கொண்டிருக்கிறான். அப்பொழுது பகவானே என்று மாதவன் கத்த அந்த கரடியானது உருவம் மாறி விநாயக பெருமானாக காட்சியளிக்கிறது. அப்பொழுது அங்க சிவபெருமானும் தோன்றுகிறார். நாரதா, பழைய நிலைமைக்கு திரும்ப வா. சின்னஞ்சிறுவனாக இருந்த நாரதன் தன் பழைய நிலைக்கு திரும்புகிறார். பிரபு, மிக்க நன்றி பிரபு, மிக்க நன்றி. எனக்கு எதற்கு சாப விமோச்சனம் கொடுத்தீர்கள்? நான் என்ன செய்தேன்? உன் உயிருக்கு ஆபத்து வந்த பொழுதினும் உன்னை காப்பாற்றிக் கொள்ள உன் தந்தை சொன்ன வார்த்தைகளையும் கடவுளை தொந்தரவு செய்யக்கூடாது என்று பள்ளியறைக்குள் நீ போகாது இருந்தாய். உனக்கு சாப விமோச்சனம் கூறும் பொழுதே கூறினேன் அல்லவா, இந்த நிலை உனக்கு திரும்ப வரும் என்று. அது இதுதான், இறைவன் தனிமையில் இருக்கும் பொழுது தொந்தரவு செய்யக்கூடாது என்று சிறுவனாக இருக்கும் பொழுதே நீ தெரிந்து கொண்டாய். அருமை. அதனால்தான் உனக்கு சாப விமோச்சனம் தருவதற்காக விநாயகரை அழைத்து கொண்டேன். நன்றி பகவானே, நன்றி விநாயக பெருமானே. தங்களுக்கு இருக்கும் ஞானம் எனக்கு அப்பொழுதே இருந்திருந்தால் நான் சாபத்திற்கு உள்ளாயிருக்க மாட்டேன். சரி, எல்லாம் நன்மைக்கே. நடந்தவற்றை எல்லாம் மறைந்திருந்து பார்த்த அர்ச்சகர் மகிழ்ச்சியில், நாரதரா என் மகனாக இருந்தது, இதன் மூலம் ஒரு நாடகத்தை எம்பெருமான் ஈசன் நடத்தியுள்ளாரே, மிகவும் பெருமை பெற்று விட்டேன். ஓம் நமச்சிவாய. இது போல அருமையான கதைகளை கேட்க நம்மளோட 2D KD சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ.